16ஆம் நூற்றாண்டுல இறந்து போனவர் சத்ரபதி சிவாஜி. அந்த சத்ரபதி சிவாஜி 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1967ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு பொதுக்கூட்ட மேடையில ஒருத்தரால சொல்ல முடியுது அப்படின்னா அது அண்ணாமலையால மட்டும் தான் முடியும். ஏன்னா பொய் சொல்றப்ப எந்த கூச்சமும் பட மாட்டார். அதே போல பசுமன் முத்துராமலிங்க தேவர் குறித்தும் அண்ணா குறித்தும் அவரே ஒரு கட்டுக்கதையை கட்டெழுத்து விட்டார். இப்படி சொல்றதுல ஏகப்பட்ட கட்டுக்கதை. 20,000 புத்தகத்தை படிச்சேன் அப்படின்னு அள்ளி இறந்து விட்டார். இப்படி அரசியலுக்கு துளி கூட தகுதியற்ற ஒரு தலைவராக இருப்பதற்கான எந்தவித தார்மீக பண்புகளையும் கொண்டிராத ஒருத்தர் இந்த அண்ணாமலை. பேசுறது எல்லாம் போய் புழுகு வாய்க்கு வந்து அடித்து விடுறது, அதிகார திமிர்ல ஆட்டம் போடுறது, ஆடுறாரு அன்னைக்கு கடுமையா ஆடிக்கொண்டிருக்காரு. தேர்தலுக்கு முன்பாக ரொம்ப பேசினார். நாங்க அப்படி இப்படி அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோம். இந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு சத்தமே இல்லை. ஏன் சத்தம் இல்லைன்னா கோயம்புத்தூர்ல மண்ணை கவ போடுறது தெரியும். மண்ணை கவ போடுறது தெரிஞ்சுதான் வடிவேலு கிணத்த காணும் காமெடிங்கிற மாதிரி 1,00,000 வாக்காளர் காணும் அப்படின்னு அடிச்சு விட்டார். அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். அது பிசு போச்சு. கடைசியா எப்படியாவது இந்த கோயம்புத்தூர் தேர்தல் முடிவு மட்டும் வெளிவந்துடக்கூடாது, வந்தோம்னா நம்ம மண்ணை கவ தெரிஞ்சு போட்டு ஒரு ஆளை வச்சு கோயம்புத்தூர் தேர்தல் முடிவுகளை மட்டும் வெளிவதற்கு இடைக்கால தடை வாங்குறதுக்கு மனு போட்டார்.